வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை மற்றும் நாளை மறுநாள் வடதமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும் என்பதால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திராவிட மாடல் அரசின் சாதனைகள் நாடு முழுவதும் எதிரொலிக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். பரப்புரை வீடியோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். உங்க வாக்கு உங்க தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்யறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளா நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இழுபறி ஏற்பட்டால் ஆதரவு பற்றி அப்போது பார்க்கலாம். யாருக்கு ஆதரவு என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம். கோவையில் இறுதிக்கட்ட பரப்புரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிரம். முதியோர் இல்லத்தில் வாக்கு சேகரித்த போது கண் கலங்கினார். பாஜகவின் பொய் பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுக அரசை பாஜக அரசு பழிவாங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பிஜேபி ஆட்சியை ஒழிச்சோன்னா ஓட விட்டோம்னா நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் ராகுல் காந்தி அவர்கள் உறுதி அளித்திருக்கிறாங்க. சென்னை கொளத்தூர் பரப்புரை கூட்டத்தில் விஜயின் கோட் பட பாடலை பாடிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் ஆகியோரும் தனது சின்னத்திற்காகவே பாடல் பாடியுள்ளதாகவும் பேச்சு. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? அங்கிட்டு என் தம்பி விஜய் ஆண்டனி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில். கோவையில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து நடிகர் கார்த்திக் பரப்புரை. அமரன் பட பாடலை பாடி வாக்கு கேட்டார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவாக இருசக்கர வாகன பேரணி. பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டபடி வாக்கு சேகரித்தனர். பெரியகுளத்தில் டிடிவி தினகரனுக்காக வாக்கு சேகரித்த அவரது மனைவி அனுராதா. திருப்புவனத்தில் வீதி வீதியாக பரப்புரை செய்த கார்த்திக் சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி. தஞ்சாவூரில் முறுக்கு சுட்டு வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் சிவனேசன். ஆரணி அருகே கண்ணமங்கலத்தில் கூழ் குடித்து பரப்புரை செய்த திமுக வேட்பாளர் தரணிவேந்தன். வேலூர் சுயேட்சை வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகானுக்கு பரப்புரையின் போது உடல்நலம் பாதிப்பு. குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி.
வாக்குப்பதிவு நாள் மற்றும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் அன்று உரிய அனுமதியுடன் செய்தித்தாளில் விளம்பரம் வெளியிடலாம். சிறையில் உள்ள கைதிகளும் உரிய விண்ணப்பம் அளித்து தபால் வாக்கு செலுத்தலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். திருப்பரங்குன்றத்தில் தாய் பிரேமலதாவுடன் வாக்கு சேகரித்த விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர். மாணிக்கம் தாக்கூருக்கு ஓய்வு கொடுத்து விஜயபிரபாகருக்கு வாய்ப்பு தாருங்கள் என பிரேமலதா பேச்சு. சக்தி வந்து வெற்றிவேல முருகர் கையில கொடுத்து போரில் வென்றுவா என்று சொன்னார்களோ அதுபோல விஜய் பிரபாகர் அவர்களுக்கு தாயாக சக்தியாக இந்த வேலை கொடுக்கிறேன். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. மாலை 6 மணி வரை பரப்புரை மேற்கொள்ள அனுமதி. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே ஐஸ் கட்டி ஆலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல். வாக்காளர்களுக்காக பதுக்கி வைக்கப்பட்ட 7000 மது பாட்டில்கள் சிக்கின. விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் அருகே முகையூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா என புகார். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை கண்டவுடன் 2,25,000 காரில் போட்டுவிட்டு ஓடிய கும்பல். $4 கோடி சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய கோரி வழக்கு. சுயேட்சை வேட்பாளரின் மனுவை நாளை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வந்து பாஜக ஆட்சி. அசாமில் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 150 இடங்கள் தான் கிடைக்கும் என ராகுல் காந்தி கணிப்பு. பிரதமர் மோடி ஊழலின் தலைவர் என்றும் உத்தரப்பிரதேசத்தில் விமர்சனம். புதுச்சேரியில் வெற்றி பெற பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார். பணப்பட்டுவாடாவை தடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. மீண்டும் மீண்டும் நீங்க நான் பணம் கொடுத்து தான் வெற்றி பெறுவேன், மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன், இவங்களோட ரத்தத்தை குடிச்சு தான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன். இந்த தேர்தலையே நான் புறக்கணிப்பேன். ஐபிஎல்லில் குஜராத் டெல்லி அணிகள் இன்று பலப்பரீட்சை. இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் தொடங்குகிறது போட்டி. பாஜகவின் பொய் பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கோயம்புத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்த வெளி வாகனத்தில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை தொகுதியில் திமுக போட்டியிடுவதாகவும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க தொகுதி மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டு மக்களை மத்திய அரசு பழிவாங்கி வருவதாக கூறிய அவர் வரும் தேர்தலில் பிரதமர் மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிஜேபி ஆட்சியை ஒழிச்சோம்னா ஓட விட்டோம்னா நிச்சயம் தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் உறுதி அளித்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா ஸ்வீட் வாங்கிட்டு போனாரா? ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. பிஜேபி பிஜேபி நடத்துகிற பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் அனைத்தையும் நம்முடைய ராகுல் காந்தியும் தலைவர் அவர்களும் இந்த கோயம்புத்தூர் கூட்டத்தில் காலி பண்ணிட்டாரு. மத்திய சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோத் செல்வம் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்தார். முன்னதாக மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் வினோத் செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுக கட்சியினருக்கு மட்டும் சொந்தமானவர்கள் கிடையாது என்று விளக்கமளித்தார்.
தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. வரலாறு காணாத வெற்றியை தேடி தாருங்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அபினேஷ். முதலமைச்சர் என்னென்ன குறிப்பிட்டுள்ளார், விவரங்களை பதிவு பண்ணலாம். நாளை மறுதினம் தமிழ்நாடு உட்பட புதுச்சேரிக்கு 40 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இதில் இந்த நிலையில திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக உங்களின் ஒருவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற உரிமையோடு கேட்பதாகவும், நீதியின் பக்கம் நின்று இந்திய கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடி தாருங்கள் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய நாட்டின் 2வது விடுதலை போர் என்று அழைக்கப்படுகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜனநாயகத்தையும் மக்களாட்சியும் மாண்புகளையும் மதிக்கின்ற இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு போற்றி இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்கின்ற ஒரு புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் கேட்டுக் கொள்வதாக அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 10 ஆண்டு கால இருள் சூழ்ந்த ஆட்சியை அகற்றி புதிய இந்தியாவுக்கான விடியலுக்கான அச்சாரம் இடும் நாள் ஏப்ரல் 19 என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு தொடர்ந்து விடக்கூடாது என்பது முடிவெடுப்பதற்கான தேர்தல் இது. குஜராத் மாடல் வளர்ச்சியின் நாயகன் என்று முகமூடிகளுடன் இதுவரை தேர்தல் இது வளர்ச்சியின் நாயகன் என்பது பொய்யானது என்பது தெரிந்துவிட்டது. மக்கள் தெளிந்து விட்டார்கள். இப்போதாவது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தி பல்லாயிரம் கோடி பணத்தை பாஜக குவித்திருப்பதை தேர்தல் பத்திர ஊழல் அம்பலமாகிவிட்டது. எனவே சுயநல அரசியலுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரதமர் மோடி நாசப்படுத்தி விட்டார் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கருப்பு பணத்தை மீட்பது, ஊழலற்ற ஆட்சியை தருவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, தொழில் வளர்ச்சியை பெருக்குவது, வறுமையை ஒழித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்தி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவது என்பது எல்லா தளங்களிலும் படுதோல்வியை மோடி அரசு சந்தித்திருக்கிறது எனவும் தன்னுடைய கடிதத்தில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். அம்பேத்கர் இயற்றி அளித்த அரசியலமைப்பு சட்டம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பதவியில் இருந்தாலும் கைது செய்து சிறையில் அடைக்கும் கொடுமைகளும், ஆளுநர்களை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்தியும் மோடி அரசு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி வருகிறது. வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம், சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி, அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது, துணைவேந்தர்களை நியமனம் செய்வது போன்ற அன்றாட இயல்பான நிர்வாக நடைமுறைகளுக்கு கூட உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு மாநிலங்களுக்கும் நிர்பந்தம் தருகிற கொடுங்கோல் ஆட்சியாக மோடி தலைமையிலான ஆட்சி இருப்பதாய் நாட்டு மக்கள் அறிவார்கள். எனவே இந்தியா போன்ற மகத்தான மாபெரும் ஜனநாயக நாட்டில் பிரதமராக தனது கடமையில் நரேந்திர மோடி தோற்றுவிட்டார். அவர் அந்த நாற்காலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை நாடு தாங்காது. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு தேர்தல் முறையே இல்லாமல் போய்விடும். சர்வாதிகார அதிபர் ஆட்சி முறை கொண்டு நாடாக RSS பாஜக. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.